ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுடைய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாரும் ஏலகிரி வந்திருக்காங்க. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வெளிய சுத்தி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தாஸ்ட்ட மதி சொல்றாங்க, "ஏங்க நிலா மேல உங்களுக்கு இன்னும் கோவமாவே இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கவும், "என்னடி புதுசா கேட்குற?" அப்படின்னு கேட்குறாப்புல. "இல்லங்க, நீங்க நிலா மேல கோவப்படுறதுல துளி கூட நியாயம் இல்ல" அப்படிங்கிறாங்க. "எத வச்சுடி சொல்ற?" அப்படின்னவும், "ஆமாங்க. அவளுடைய கதைய கேட்டீங்கன்னா, நீங்களே தங்கச்சி மேல இவ்வளவு தூரம் நம்ம புரியாம கோவப்பட்டோமேன்னு நெனைப்பீங்க" அப்படின்னு சொல்லவும், "சொல்லு மொதல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் மனோகரன் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ரூமுக்கு போயிடுறாரு. மதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே சோழன விரும்பி ஒண்ணும் லவ் பண்ணி ஒண்ணும் கல்யாணம் பண்ணல. சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றாப்புல. "என்னடி சொல்ற? உண்மையாவா?" அப்படின்னவும், "ஆமாங்க. நீங்க அவ மனச கேட்காம உங்களுக்கு புடிச்ச மாப்பிள்ளைய உங்க அப்பா சூஸ் பண்ணிட்டாரு. அது புடிக்காம தான் அவன் வீட்ட விட்டு ஓடுனான். வீட்ட விட்டு ஓடி எப்படியாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். சூர்யாவத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு போயிருக்கா. அந்த நேரம் அதுக்காக தான் சோழன துணைக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அங்கே என்னடான்னா, அதுக்கு முன்னாடியே அவ அங்கே போனது தெரிஞ்சு, சூர்யா அவன் 4, 5 பேரை திரட்டிக்கிட்டு போயி, அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயி பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான். அந்த இடத்துல போலீஸ்காரங்கனால ஒண்ணும் பண்ண முடியல. இதுக்கு நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி நீ இவன கல்யாணம் பண்ணிக்கிறணும் சோழன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாம தாங்க சோழன அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு உண்மைய சொல்றாங்க. அத கேட்டு தேனுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னடி மதி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னவும், "ஆமா. இப்ப கூட அவ டைவர்ஸுக்கு தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவள்ட்ட ஆதார கார்டு இல்ல. அதனாலவே அவ எதுவுமே ஏற்பாடு பண்ண முடியாம அவ இருக்கா. இதுதான் நடந்த உண்மை. இத தெரிஞ்சுக்கிறாம அவள நீங்களே ஓடுகாலி அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பேர குடுத்துட்டீங்க." அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் மதி தேனுட்டயும், தாசுட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்றாங்க. இத கேட்ட தாசு உண்மையிலே ஷாக் ஆகுறாரு. "இது உண்மையிலே நீ சொல்றியா?" "இல்ல" அப்படின்னா, "சத்தியமாங்க. இதுதாங்க நடந்த உண்மை. அதனால தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதார கார்ட கூட உங்களுக்கு தெரியாம நான் அனுப்பிச்சு வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணேன். அதையும் நீங்க நம்பரை மாத்தி அனுப்பி விட்டுட்டீங்க" அப்படின்னு சொல்லவும், "ஏண்டி இந்த உண்மைய முன்னாடியே சொல்லியிருந்தா நானே இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல" அப்படின்னு சொல்றாப்புல. "இல்ல, நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நான் பேசுறத காது குடுத்தே கேட்குற நிலைமையில இந்த வீட்ல யாரும் இல்ல. அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோகரனும் குளிச்சுட்டு வெளியில வர்றாரு. வெளியில வந்ததும் மனோகரன்ட்டயும் விஷயத்த சொல்றாரு தாசு. "அப்பா, இதாப்பா நடந்த உண்மை. நம்ம தாப்பா தெரியாம நிலாவ தப்பா நெனச்சுட்டோம். அவ உண்மையிலே அவன லவ் பண்ணியெல்லாம் கூட்டிட்டு போகலையாம். சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம்" அப்படின்னு சொல்லவும், "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லவும், "மதி, நீ சொல்றத நம்பி நாங்க போகலாமா இந்த விஷயத்துல?" அப்படின்னு சொல்றாங்க. "உண்மைதான் மாமா. உண்மையிலே அவ மனசார சோழன கல்யாணம் பண்ணல" அப்படின்னு சொல்லவும், "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, நம்ம இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம திருவண்ணாமலை போனதும் ஃபஸ்ட்டு வேலை நம்ம நிலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்" அப்படின்னு மனோகரனும் சொல்றாரு. அதை கேட்ட தேனு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "நம்ம பொண்ணு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "கண்டிப்பா வந்துருவா. இந்த உண்மை தெரியாதனால தானே இவ்வளவு நாளா அவளை நம்ம பகையாளி மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம மகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். இனி அவ மனசுக்கு பிடிச்சவளையே நம்ம கல்யாணம் பண்ணுவோம். அவ என்ன நினைக்கிறாளோ அவ இஷ்டப்படி அவளை படிக்க வைக்கலாம் இருந்தாலும் படிக்க வைப்போம். அவ என்ன நினைக்கிறாளோ அவ இஷ்டப்படி நம்ம செஞ்சு வைப்போம்" அப்படிங்கிறாரு மனோகரன். இதை கேட்ட தாசு, தேனு, மதி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மதியுடைய பொண்ணு கயல், அந்த பொண்ணு சொல்லுது, "ஐ, அப்போ அத்தை நம்ம வீட்டுக்கு வந்துருமா?" அப்படிங்கிறாப்புல. அந்த பாப்பாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். "ஆமாம், உன் அத்தை வீட்டுக்கு வந்துருவா. நம்ம திருவண்ணாமலைக்கு போனதுமே நம்ம அத்தையை போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு தேனும் பேத்திகிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. "சரி வாங்க, எல்லாரும் சுற்றி பார்க்க போகலாம். இப்போ தான் மனசும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக வெளியே சுற்றி பார்க்க போகிறாங்க. போய்கிட்டு இருக்கையிலேயே எதற்க நிலாவை பார்க்குறாங்க. நிலா சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் 4 பேரோடையும் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வேகமாக ஓடியாந்து தாசு வேகமாக வர்றாரு. "நிலா, நில்லு நிலா" அப்படிங்கிறாப்புல. திரும்பி பார்க்குறாங்க தாசு. "யாரு நீ?" அப்படின்னு கேட்குறாப்புல நிலா. இதை கேட்டதும் ஷாக் ஆகுறாரு. "என்ன நிலா, என்னைய பார்த்து யாருன்னு கேட்குற?" அப்படின்னவும், "நீ யாரு? எனக்கு நீ யாருன்னே தெரியாது. திடீர்னு நிலாங்கிற.
பேரை சொல்லி கூப்பிட்ற, என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே, உன்னைய முன்ன பின்ன நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மனோவரனும் அதிர்ச்சி ஆயிட்டு, தேனும் மதியும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் திரிகிறாங்க. நம்ம எவ்வளோ சொல்லி வர மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்தோம், இப்படி நிலா இப்படி பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாளே, அவங்க எதுக்காக வந்தோம்னு தெரிஞ்சுக்கிறாம இப்படி பேசிட்டாளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்ட்டு மதி ஒரு பக்கம் பயப்படுறாங்க. அப்போ தான் தேனு போய், ஏண்டி யாரை பார்த்துடி நீ யார், நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததில்லைன்னு வேற சொல்கிற, உனக்கு அவ்வளோ நெஞ்சழுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ மனசு மாறி இருப்ப, உன்னைய நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளவோ நினச்சி நாங்கள் மனக்கோட்டை கட்டியிருந்தோம், நீ என்னடானா கொஞ்ச நேரத்துலையே எங்களை யாருன்னு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்தில் சேர்த்து ஒரு அறை விட்றாங்க தேனு.